வணக்கம் மக்களே, தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க குழந்தைங்க பிரைவேட் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ யார் மெட்ரிகுலேஷன்ல எந்த கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்தாலும் உங்க குழந்தைங்களுக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறோம், வருஷம் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறோம் அப்படிங்கிற டீட்டெயிலை எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டில் வைக்கணும். ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லேயே மக்கள் கண் பார்வைக்கும் பெற்றோர்கள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண் பார்வைக்கு அந்த நோட்டீஸ் போர்டு தெரியணும். எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம், ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த ஆர்டரை எல்லா ப்ரைவேட் ஸ்கூலும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதாங்க ரூல்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, மறைமுக கட்டணம் நிறைய வசூலிக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து அதிகமாக மக்கள்கிட்ட பணம் வசூலிக்க கூடாது, பெற்றோர்கள் நிதிச்சுமையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. உங்க குழந்தைங்க புதுசா அட்மிஷன் ஆகுறாங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ஆல்ரெடி ரெகுலரா படிச்சுட்டு இருக்காங்க, அடுத்தடுத்த வருஷ கல்வி கட்டணங்கள் எவ்வளவு அப்படிங்கிறதும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிறதும் சரி. ஸோ இது எல்லாமே நீங்க நோட்டீஸ் போர்டில் பார்த்துக்க முடியும். இந்த ஆர்டர் இப்பதான் புதுசா வந்திருக்கு. இதை எத்தனை ஸ்கூல் ஃபாலோ பண்றாங்க, எத்தனை ஸ்கூல் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது தெரியலைங்க. ஒருவேளை ஃபாலோ பண்ணாத ஸ்கூலுக்கு லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் பெற்றோர்கள் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கும் போது மேக்ஸிமம் அதுல போட்டிருக்க அமௌண்ட் தான் வாங்கணும். அதுக்கு மேல அமௌண்ட் வாங்கினா நம்ம கேள்வி கேட்கறதுக்கான உரிமை நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கு. ஒருவேளை நோட்டீஸ் போர்ட்ல எந்த ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வைக்கல அப்படிங்கிற பட்சத்திலயோ, இல்ல அதிகமா பணம் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்திலயோ தகுந்த ஆதாரத்தோட கீழே தெரியற நம்பருக்கு இமெயில் ஐடிக்கு நீங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியுங்க.